மாடா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது விண்ணேர்த்தி கலை தொடர்பகம் வழங்கும் ரியாச்சின் செல்லங்களே. இது ஒரு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. பொதுவாக ஒரு பையன் புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை நம்ம ஆச்சரியத்தோடு பார்ப்போம், அப்படி தானே? அதுவே ஒரு பையன் துருத்துன்னு இருக்கான் அப்படின்னா அவன் வயசுல போய் நம்மளே அவன் வழியாக பார்ப்போம். அதே மாதிரி ஒரு 5 குட்டி பசங்க வந்திருக்காங்க. அவங்க யாராக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வேலூர் மறை மாவட்டம் திருமலை பங்குலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள தயார் செய்த அவங்கள பெற்றோரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் வெல்கம் பண்ணுவோமா? அஞ்சு குட்டீஸும் பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க. ஒருத்தர் என்னென்னா கையில் பூ வச்சுன்னு இருக்காங்க. 3 பேர் என்னென்னா 3 ராஜாக்கள் மாதிரி கம்பீரமாக பயங்கரமாக இருக்காங்க. ஒருத்தர் ராணி மாதிரி இருக்காங்க, ஆனால் கையில் சிலுவை வச்சுன்னு இருக்காங்க. அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடலாம்? என்ன மாதிரியே இருக்காங்க ஒருத்தர், அவர் கூப்பிடலாமா? வாங்க குட்டி. உங்கள் பேர் என்ன? சச்சின். சச்சின் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எங்கே படிக்கிறீங்க? 5th படிக்கிறேன், RCM ஸ்கூல் திருமலை. நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமாக இருக்கிறீங்களே. நீங்கள் யாராக வந்திருக்கீங்க? நான் புனித பிலிப். புனித பிலிப்பாக வந்திருக்கீங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம தெரிஞ்சுப்போம். நான் புனித பிலிப். நான் கலிலியா நாட்டில் உள்ள பெத்சைதா என்னும் ஊரில் பிறந்தேன். இயேசு வாழும்போது நானும் அவரோடு வாழ்ந்திருக்கிறேன், அவரோடு பழகியிருக்கிறேன். இயேசு என்னையும் அப்போஸ்தலர்களில் ஒருவராக அழைத்தார். தான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்பதற்கு ஏற்ப எனக்கு கிடைத்த பாக்கியம் பிறருக்கும் கிடைக்க பிற இனத்தவரான நத்தானி ஏழை இயேசுவிடம் அழைத்து வந்ததும் நானே. இதன் வழியாக பல புற இனத்தனர் இயேசுவை காண விரும்பினர். இவ்வாறு இயேசு எல்லோருக்கும் எல்லாமும் ஆனார். இயேசுவின் ராபோஜனத்தில் நானும் அவரோடு இருந்தேன். என் பாதங்களையும் இயேசு கழுவினார். இயேசு தந்தையை பற்றி பேசும்போது, தந்தையை எங்களுக்கு காண்பியும், அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறினேன். தான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்கார் புனித பிலிப். இவர் பார்க்கவே ரொம்ப ஒரு கம்பீரமாக, நான் பார்த்தோன்னே நினச்சேன் இவர் ஒரு பிலிப்பாராக இருக்கும் அப்படின்னு. இவர் பேசின ஒரு விதம் எல்லாமே நம்மளை அந்த பிலிப் அவர் நம்ம கண் முன்னாடி நிறுத்திச்சு இல்லைங்களா? ரொம்ப அருமையாக நம்மளுக்கு பிலிப்பை பற்றி சொன்னார். அவருக்கு எல்லோரும் ஜோர ஒரு டைம் கை தட்டுங்க. ஓகே குட்டி, நீங்கள் போய் உக்காந்துக்கிறீங்களா இடத்துல? தேங்க்யூ. பிலிப் அவரை பற்றி தெரியாதது எல்லாமே நம்மளுக்கு சொன்னார் இல்லையா? அடுத்தது யாரையை கூப்பிடலாம்? ரொம்ப அழகா ராணி மாதிரி இருக்காங்க, அவங்கள நம்ம கூப்பிடலாமா? வாங்க குட்டி. உங்க பேர் என்ன குட்டி? இந்துமதி. இந்துமதி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்ட், RCM தொடக்கப்பள்ளி திருமலை. நீங்களும் திருமலை பங்குலேருந்து வந்திருக்கீங்களா? உங்களை பார்க்கவே ராணி மாதிரி இருக்கிறீங்களே. நீங்கள் யாராக வந்திருக்கீங்க? புனித ரீட்டா. புனித ரீட்டாவாக வந்திருக்கீங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம தெரிஞ்சுப்போம். நான் புனித ரீட்டா, இத்தாலியில் உள்ள காசியாவில் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவருடைய பாடுகள் மீது அதிக பக்தி உடையவர்கள். சண்டை போடும் மக்களை சமாதானப்படுத்துவார்கள். பல ஆண்டுகளாக எனது பெற்றோருக்கு குழந்தை இல்லை. நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். அவர்களுடைய முதிர் வயதில் நான் பிறந்தேன். தனிமையில் இருப்பதையே நான் நேசித்தேன். கன்னியாஸ்திரியாக விரும்பினேன். ஆனால் எனது பெற்றோர் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். எனது கணவர் கோபகுணம் கொண்டவர். அடிக்கடி சண்டையிடுவார். என்னையும் என் விசுவாசத்தையும் கேலி செய்வார். கடும் தவமிருந்து ஜெபித்தேன். என் கணவர் கடவுளின் அருளால் மனம் மாறினார். ஒரு நாள் அவர் வெளியே சென்றிருக்கையில் யாரோ அவரை கொன்று விட்டார்கள். என் கணவரின் ஆன்மா எந்த நிலையில் இருக்கிறதோ என்று எண்ணி
ஓடி சென்று பார்த்தேன். என் கணவரை கொன்றவரையும் மன்னித்தேன். ஆனால் எனது 2 மக்களும் என் கணவரை கொன்றவரை பழிவாங்க துடித்தார்கள். நான் வேண்டாம் என்று தடுத்தேன். பழிவாங்கி பாவம் செய்வதை விட சாவது நலம் என்று கடவுளை வேண்டினேன். 1 ஆண்டுக்குள் 2 மக்களும் இறந்தன. அப்பொழுது எனக்கு வயது 30. நான் கன்னியாஸ்திரியாக விரும்பினேன். 2 முறையும் என்னை மறுத்துவிட்டார்கள். பிறகு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் இரவில் புனித அகுஸ்தின், புனித திருமுழுக்கு யோவான், புனித கொலஸ்தின் நிக்கோலஸ் என்னை கன்னியர் மடத்தின் ஆலயத்தில் நற்கருணை பேழையின் முன் யாருக்கும் தெரியாமல் விட்டு விட்டார்கள். இதை பார்த்தவர்கள் என்னை கன்னியர் மடத்தின் ஆலயத்தில் சேர்த்து கொண்டார்கள். இயேசு பட்ட பாடுகள் மீது எனக்கு அதிக பக்தி உண்டு. ஒரு நாள் இயேசுவின் தலையில் இருந்த முள்முடியிலிருந்து ஒரு முள் வெளியேறி வந்து என் நெற்றியை தாக்கியது. இதனால் ஏற்பட்ட புண் ஆறவே இல்லை. துர்நாற்றம் ஏற்பட்டது. தனி அறையில் இந்த வேதனையை மகிழ்வோடு அனுபவித்தேன். முடியாத காரியங்களை சாதிப்பவள் என்ற பெயருடன் வாழ்ந்து மகிழ்ந்தேன். புனித ரீட்டா முடியாத காரியத்தை செய்தி முடிப்பவள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜபத்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவங்களுடைய பெற்றோர் இயேசு மேலே எவ்வளோ ஒரு அன்பாக, எவ்வளோ ஒரு பக்தியாக ஜபம் பண்ணியிருந்தால் ரீட்டா அவங்க கிடச்சிருப்பாங்க. ரீட்டாவும் அப்படியே தான் இயேசு மேலே ரொம்ப அன்பு வச்சு, ரொம்ப பக்தி வச்சு, எப்போவுமே ப்ரேயர் எப்போவுமே ப்ரேயர்லேயே இருப்பாங்க. அப்படி ப்ரேயர்னால தான் எல்லாமே மாற்ற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு புனித ரீட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அவங்களுக்காக ஒரு ஜோராக கை தட்டுவோமா? ஓகே இந்துமதி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. போய் இடத்துல உக்காந்துக்கிறீங்களா? தேங்க்யூ. இந்துமதி புனித ரீட்டாவை பற்றி ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னாங்க இல்லையா? அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாக தான். ப்ரேயரால் எல்லாமே மாற்ற முடியும். அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கின்னு அடுத்ததா புனித ரீட்டா அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு கம்பீரமாக தோற்றம் அளிக்கிற ஒருத்தரை கூப்பிடுவோமா? வாங்க குட்டி. உங்கள் பேர் என்ன குட்டி? கலையரசன். கலையரசன், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th கிளாஸ் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? RCM ஸ்கூல் திருமலை. திருமலை பங்குலேருந்து வர்றீங்களா? நீங்கள் பார்க்க ரொம்ப கம்பீரமாக என்ன மாதிரியே இருக்கீங்களே. நீங்கள் யாரை வந்திருக்கீங்க? புனித மத்தியாஸ். புனித மத்தியாஸ் மாதிரி வந்திருக்கீங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அங்கே தெரிஞ்சுக்கிறோம். நான் புனித மத்தியாஸ். நான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமகாலத்து மனிதர் இயேசுவை காட்டி கொடுத்த யூதா சிறந்த பின்பு அப்போஸ்தலரின் ஒருவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்து அனுப்பிய 72 சீடர்களில் நானும் ஒருவன். உடலை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் வைத்திருந்தேன். அளவுக்கு அதிகமாக ஆசையும் நாட்டங்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன். மனித உடல் அற்புதமான ஒரு படைப்பு. அதை சரியாக கையாள வேண்டும். உடலின் ஆன்மாவையும் மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேதத்திற்காக எத்தியோப்பியா நாட்டில் நான் கொல்லப்பட்டேன். புனித மத்தியாஸை பற்றி கலையரசன் ரொம்ப அருமையாக சொன்னார். உடலையும் ஆன்மாவையும் மாசுபடாமல் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உடலையும் ஆன்மாவையும் எந்த ஒரு மாசுபடாமல் இல்லாமல் புனிதமாக வச்சுக்கணும்னு இந்த புனிதர் வழியாக நம்ம கற்றுக்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க கலையரசன். போய் இடத்துல உக்காந்துக்கிறீங்களா? இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள யாரை கூப்பிடலாம்? இவங்களெல்லாம் நான் வரவேற்றுறேன்ல, அதனால் என்ன வரவேற்க ஒருத்தர் பூவோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கூப்பிடலாமா? வாங்க குட்டி. உங்கள் பேர் என்ன? பெனிட்டா. பெனிட்டா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th படிக்கிறேன். எங்கே படிக்கிறீங்க? RCM ஸ்கூல் திருமலை. பூ யார்? எனக்கா? சரி, நீங்களே வச்சுக்கிறீங்களா? கிரீடெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கீங்க. யாரை வந்திருக்கீங்க? புனித ஜூலியா. ஜூலியாவா வந்திருக்கீங்களா? அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் புனித ஜூலியா. கார்த்தேஜ் நகரை பாரசீகர்கள் பிடித்த போது விசுவாசம் இல்லாத ஒரு வியாபாரிக்கு என்னை விற்றுவிட்டார்கள். எனது கடமைகளை பிரமாணிக்கத்தோடு செய்து புண்ணிய வாழ்வு நடத்தினேன். என்னை வாங்கி சென்று வியாபாரியான எஜமான் என்னை அன்பாக நடத்தி வந்தார். என்னுடைய பிரமாணிக்கம் நிறைந்த கடமைகளுக்கு கிறிஸ்துவ வாழ்வே காரணம் என்று அடிக்கடி நான் கூறுவேன். ஒரு முறை கோர்சிகா என்னும் இடத்தில் பொய் தெய்வங்களுக்கான வழிபாடும் விழாவும் நடந்தது. அந்த நாட்டு ஆளுநர் எல்லோரையும் பொய்
பொய் தெய்வ வழிபாட்டிற்கு அழைத்தார். நான் பொய் தெய்வ வழிபாட்டிற்கு மறுத்ததால் என் எஜமானிடம் என்னை விலைக்கு வாங்கி எனக்கு பதிலாக 4 அடிமை பெண்களை விலைக்கு வாங்கி தந்துவிட்டு என்னை விலைக்கு வாங்கி கொண்டார். பொய் தெய்வங்களுக்கு பலி செலுத்த என்னை கட்டாயப்படுத்தினார். பல கொடுமைகளுக்கும் உள்ளானேன். இக்காரணத்தை கொண்டும் விசுவாசத்தில் தளர்ந்து விடுவதில்லை. இயேசுவே மீட்பர் என்று அறிவித்தேன். எனவே என்னை கொலை செய்தார்கள். புனித ஜூலியாவை பற்றி பெனிதா ரொம்பவும் அழகாகவும் சொன்னாங்கல்ல. எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் தளர்ந்து விடாமல் இயேசுவே மீட்பர் அப்படின்னு கடைசி வரைக்கும் ப்ரேயர்லேயே இருந்தாங்க இல்லையா? அவங்கள போலவே நாம்ளும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இயேசுவே மீட்பர் என்று சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். புனித ஜூலியாவை பற்றி பெனிதா அவர்கள் ரொம்பவும் அழகாக சொன்னாங்க இல்லையா? அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ உங்கள் இடத்துல உக்காந்துக்கிறீங்களா? கடைசியாக ஒரே ஒரு குட்டி இருக்காங்க. அவங்க யாராக வந்திருக்காங்க கேட்போமா? வாங்க குட்டி. உங்கள் பேர் என்ன குட்டி? சிலம்பரசன். சிலம்பரசன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? புனித டோமினிக் சாவியோ RCM தொடக்கப்பள்ளி. உங்களை பார்க்கவே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கிறீங்களே. நீங்கள் யாராக வந்திருக்கீங்க? புனித யாகப்பர். ஓ, புனித யாகப்பராக வந்திருக்கீங்களா? யாகப்பர்னா உங்களுக்கு பிடிக்குங்களா? பிடிக்கும். சரி, அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரி. நான் புனித யாகப்பர். என் தந்தையின் பெயர் அல்பேயோஸ். என்னுடைய தாய் அன்னை மரியாவுக்கு நெருங்கிய உறவினர். ஆதி திருச்சபையாம் முதல் கிறிஸ்துவர் காலத்தில் எனக்கு மிகுந்த செல்வாக்கிருந்தது. இயேசுவோடு வாழ்ந்த நான் அவருடைய வாழ்க்கை பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றை நன்கு அறிந்திருந்தேன். மக்களுக்கு அதை நான் பகிரங்கமாகவும் அறிவித்தேன். நான் அடிக்கடி முழந்தாழிட்டு முகம் குப்புற விழுந்தமையால் எனது முழங்கால்களும் முட்டிகளும் மறுத்து போயின. 59வது ஆண்டில் நான் ஒரு நிருபம் எழுதினேன். அதில் விசுவாசம் மாத்திரம் போதாது, நற்செயல்களும் தேவை என வலியுறுத்தியிருக்கிறேன். திருவருட் சாதனமான நோயில் பூசுதல் பற்றியும் கூறியிருக்கிறேன். என் மீது பொறாமை கொண்ட யூதர்கள் தேவாலயத்தின் உச்சிக்கு என்னை இழுத்து சென்று அங்கிருந்து என்னை கீழே தள்ளி கல்லாலும் தடியாலும் என்னை அடித்து கொன்றார்கள். புனித யாகப்பரை பற்றி நம்மளுடைய சிலம்பரசன் ரொம்பவும் அழகாகவும் சொன்னார்ல. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எப்படிலாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். ரொம்ப அழகாக சொன்ன குட்டி. போய் இடத்துல உக்காந்துக்கிறீங்களா? இந்த 5 புனிதர் பற்றியும் 5 குட்டீஸும் ரொம்ப நம்மளுக்கு தெளிவாக சொன்னார். புனித ரீட்டா, புனித ஜூலியா, புனித யாகப்பர், புனித மத்தியாஸ், புனித பிலிப், இவங்க 5 புனிதர்களுமே யாரை நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதத்தோட சிறப்புமிக்க புனிதர் இந்த 5 புனிதர்கள் தான். இப்போ இவங்க யாராக வந்தாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இவங்க வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போமா? ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடலாம்? சிலம்பரசன் குட்டி, நீங்கள் வரீங்களா? வாங்க. புனித யாகப்பரை பற்றி சிலம்பரசன் ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அழகாக உன்னை ட்ரெஸ் பண்ணி கூட்டின்னு வந்துடு யாரு? அப்பா அம்மாவும் தீபக்காவும். அப்பா அம்மாவும் தீபாவக்காவும்மா. உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? அப்பா அம்மா தம்பி. அப்பா அம்மா தம்பி கூடலாம் வந்திருக்கீங்களா? இவங்களை பற்றி இவங்க அப்பா அம்மா தம்பி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? சொல்லுங்கள், சிலம்பரசன் வீட்டிலலாம் எப்படி இருப்பான்? இங்கே இருக்கிற மாதிரி வீட்டில் துருத்துருன்னு இருப்பானா? ஆமாங்க, என் பேர் மகிமை. நான் திருமண பங்குலேருந்து வரேன். என் பையன் யாகப்பர் வேஷம் போட்டு நடித்தவன் என் பையன்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். ஸ்கூலுக்கெல்லாம் நல்லா போவான், போச உதவியெல்லாம் செய்வான். ஸ்கூலில் நிறைய அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி வந்து பார்க்க போனால் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வந்து பெற்றோர்களுக்கு நல்ல உதவி செய்வான், சொல்கிற பேச்சை கேட்பான். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவான். விளையாடி முடிச்ச உடனே மறுபடியும் வந்து படிப்பான். படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு அவன் தூங்குவான். அப்படியே காலைல 5 மணி ஆச்சுன்னா எழுந்து பைபிள் படிப்பு பழக்கம் இருக்குது எங்கள் குடும்பத்தில். அது முடித்த உடனே கோயிலுக்கு போவான். அப்புறம் காலையில் கரெக்டாக குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு போயிடுவான். என்ன சிலம்பரசன், அப்பா சொன்னாங்க பார்க்குறதுக்கு தான் சைலண்ட்டாக இருப்பான், வீட்டில் துருன்னு இருப்பேன், பைபிள் படிப்பேன், ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவேன், டெய்லியும் காலையில் கோயிலுக்குலாம் போவேமே, உண்மையா? ஆமாம். வெரி குட் வெரி குட். இப்படி தான் இருக்கணும், சரியா? சரி, உன்னை பற்றி அம்மா என்ன சொல்கிறான்னு கேட்போமா? என் பேர் சின்ன பொண்ணு. நாங்கள் திருமலை பங்குலேருந்து வரோம். எங்கள் பையன் சிலம்பரசன் ரொம்ப நல்ல பையன். கோவிலுக்கெல்லாம் தவறாமல் போவான். ஃபாதர் சொல்கிறபடி கேட்பான். ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக செய்வான்.
இப்போ ஏகப்பர் வேஷம் போட்டது ரொம்ப மகிழ்ச்சியானது. அதுவும் ஃபாதர் சொல்லி தான் அவன் போடுறேன்னு சொன்னான். நாங்கள் இட்டுன்னு வந்தால் நல்லபடியாக பேசினான், நல்லபடியாக நடித்தான். அதுபடி மற்றபடி வீட்லேயும் நல்ல பையன்தான். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உதவி பண்ணுவான். அதே மாதிரி மாதா டிவியை ரொம்ப விரும்பி பார்க்குவான். எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்குவான். சிலம்பரசன், அப்பா அம்மா உங்களை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க. மாடா டிவிலாம் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. மாடா டிவிலாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். மாடா டிவியில் நிறைய ஷோ வருது, ஏகப்பட்ட ஷோ வருது. உங்களுக்கு எந்த ஷோ பிடிக்கும்? இறையாச்சின் செல்லங்களே. பார்த்தீங்களா மாடா டிவி நேயர்களே, எத்தனையோ ஷோகள் வருது. ஆனால் நம்ம பார்க்குற இந்த இறையாச்சின் செல்லைங்களை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த ஷோவை பிடிக்கும்னு இவன் மூலியமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சிலம்பரசன், அப்பா அம்மா ரொம்ப உங்களை பற்றி நல்ல விதமாக சொன்னாங்க. வீட்டில் ப்ரேயர்லாம் பண்ணுவீங்க, மாடா டிவிலாம் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ரொம்ப அழகா பாடின சிலம்பரசனுக்கு எல்லாரும் ஒரு ஜோரை கை தட்டுவோமா? சிலம்பரசன் சொன்ன மாதிரி அவர் ஒரு கண்களை கண்டாலே போதும், நம்மளோட வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவோம். ஓகே குட்டி, போய் உக்காந்துக்கிறீங்களா? சிலம்பரசனை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கலையரசனை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? வாங்க வாங்க கலையரசன், நீங்கள் புனித மத்தியாஸ் பற்றி சூப்பராக சொன்னீங்க. உங்களை யார் இந்த மாதிரி மத்தியாஸ் மாதிரி ரெடி பண்ணி வந்தது? அப்பா அம்மாவும் தீபாக்காவும். அப்பா அம்மா தீபாக்கா தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி வந்தாங்களா? ஆமாம். நீங்கள் யார் கூட வந்தீங்க? அப்பா அம்மா தங்கச்சி. அப்பா அம்மா தங்கச்சி, நீங்கள் 4 பேரும் வந்தீங்களா இங்கே? ஆமாம். சரி, அப்பா அம்மா கிட்ட உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போமா? சொல்லுங்கம்மா, கலையரசன் வீட்டிலலாம் எப்படி இருப்பான்? என் பேர் மேரி, சின்ன பொண்ணு. என் புள்ள நல்ல ஒழுக்கமான புள்ள. என்றைக்கும் ஒழுங்காக கோயிலுக்கு போவான், கடவுளுக்காக பணிவிடை செய்வான், ஃபாதர் சொல்கிற பணிவிடையும் நல்லா செஞ்சுட்டு வருவான். நல்ல பிள்ளைன்று பேர் வாங்கியிருக்கிறான் என் பிள்ளை. பரிசும் வாங்கிக்கிறான் என் பிள்ளை. என் பிள்ளை நல்ல பிள்ளை, நல்லா படிப்பான், ஒழுக்கமாகவும் இருப்பான், நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு நடப்பான், மாதா தொலைக்காட்சியும் பார்ப்பான், அவன் பிடிச்ச நல்ல வேலைகளை செய்வான். நான் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்பணிந்து இருப்பேன்னு சொல்லுவான். அம்மா நான் சொல்கிற பேச்சு நான் கேட்குறேம்மான்னு கேட்பான். எந்த ஒரு பழக்கமும் கெட்ட பழக்கம் இல்லை என் பிள்ளைக்கு. நல்ல பிள்ளை என் பிள்ளை. என்ன கலையரசன், அம்மா சொன்னாங்க நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கீங்களாமே? ஆமாம். எதுக்காக பரிசுலாம் வாங்கினீங்க? தினமும் கோயிலுக்கு போய் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஓ, தினமும் கோயிலுக்கு போகிறதுனால உங்கள் பங்கு தண்ணி உங்களுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்களா? ஆமாம். என்ன மாடா டிவி நேயர்களே, பார்த்தீங்களா? அவங்களோட பங்கு தந்தை டெய்லியும் கோயிலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிசுலாம் கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க. நாமளும் நம்மளோட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பரிசோ இல்லை நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு செஞ்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப உற்சாகமும் ரொம்ப மகிழ்ச்சியாக அறிவாங்க. ஓகே கலையரசன், நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உக்காந்துக்கிறீங்களா? சரி. என்ன நேயர்களே, அட்டு குட்டிஸை பார்ப்போமா? அழகாக வேடம் அறிஞ்சு வந்த புனித ரீட்டா போல இருந்த இந்துமதியை கேட்போமா நம்ம? வாங்க சொல்லுங்க இந்துமதி, இவ்வளோ அழகாக புனித ரீட்டா மாதிரியே உங்களுக்கு தயாரிச்சிருக்காரு? அம்மாவும் தீபக்காவும். அம்மாவும் தீபாக்காவுமா? நீங்கள் யார் யார் கூடலாம் வந்திருக்கீங்க? அம்மா கூடலும் தம்பி கூடலும் வந்திருக்கேன். அம்மா கூட தம்பி கூட வந்திருக்கீங்களா? உங்களை பற்றி நீங்கள் வீட்டில் எப்படி எப்படிலாம் இருப்பீங்கன்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? என் பேர் மேரி காமாட்சி. நான் திருமலை பங்குலேருந்து வரேன். என் குழந்தை பேர் இந்துமதி. கோயிலுக்கெலாம் நல்லா டெய்லியும் போவா. லேட்டாக எழுப்புனா அழுவா, நல்லா படிக்குவா, பாட் கிளாஸ்லாம் முன்னாடி இருப்பா, ஜபத்துக்கெலாம் ஃபாதர் எது கூப்பிட்டாலும் போவா. ஸ்கூலில் நல்லா ப்ரைஸ் வாங்கியிருக்கிறா. கோயிலுக்கு போய் ப்ரைஸு, பாட் கிளாஸ்லேயும் முன்னாடி ப்ரைஸ் வாங்குவா, நல்லா படிப்பாவோ, அப்பா அம்மா கீழ்ப்படிவா, ஒழுக்கமாக இருப்பா. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா சொன்னாங்க பாட் கிளாஸ்லாம் போய் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்களாமே, அப்படியா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம்
காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இந்துமதி, நீங்கள் ரொம்ப அழகாக பாட் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இல்லை 100 ப்ரைஸ் கொடுத்தா கூட அது ஈடு ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாடா டிவியில் நீங்களும் வந்து பாட்டு பாடுவீங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. இடத்துல உக்காந்துக்கிறீங்களா? அடுத்ததா புனித பிலிப்பா நினைச்ச சச்சின் பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? வாங்க சச்சின். சச்சின், நீங்கள் புனித பிலிப்பு பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு புனித பிலிப்புனா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் வேலை அடைஞ்சு வந்திருக்கீங்களா? ஆமாம். உங்களை யார் இவ்வளோ அழகாக ரெடி பண்ணிண்டு? என்னுடைய பெற்றோரும் தீபாக்காவும் தான் பண்ணாங்க. ஓ, உங்களுடைய பெற்றோர் தீபாக்காவும் தான் பண்ணாங்களா? அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னு? தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. சச்சின் வீட்டிலலாம் எப்படி இருப்பான்? நான் திருமலை பங்குலேருந்து வரேன். என் பேர் பத்மா. சச்சின் என் பிள்ளை. அவன் புனித பிலிப்பு இது பண்ணான், நாடகம் பண்ணான், நல்லா பண்ணியிருந்தான். வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளை, பெரியவங்களுக்கு நல்ல மதிப்பு, அவங்க சொல்கிற பேச்சு கேட்பான், நல்லா படிப்பான், கோயிலுக்கு போவான், நல்லா டான்ஸ் ஆடுவான். அப்புறம் நான் ஹட்சன் மில்க்கு பால் எடுக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் என்னால் முடியலன்னா. அவங்க தாத்தா பாட்டினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பான். எந்த பழக்கமும் இல்லை. ஸ்கூலில் நாடகத்தெல்லாம் நல்லா நடிப்பான், நல்லா பேசுவான், பரிசுலாம் வாங்கிட்டு வருவான். டெய்லியும் கோயிலுக்கு போவான், ஃபாதர் சொல்கிறதெல்லாம் கேட்பான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவான். ஆனால் வீட்டுக்கு செல்ல பிள்ளை. கடைக்கு போக சொன்னால் போவான், என்னால் முடியலடா வேலை செய்யணும் செய்வான். எல்லாருக்குமே நல்ல பிள்ளையாக இருப்பான். இந்த வாய்ப்பு கொடுத்த மாதா டிவிக்கு மிக்க நன்றி. அம்மா சொன்னாங்க அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்வீங்கன்னு. அப்படியா? ஆமாம். இப்படி தான் இருக்கணும். வெரி குட். சரியா? ஏன் நேர்களே, 4 புனிதராக நடித்த 4 குழந்தையை பற்றி நம்ம கேட்டோம். இன்னும் ஒன்று தான் இருக்காங்க. புனித ஜூலியாவை நடித்த பெனிட்டாவை தான் நம்ம இன்னும் கேட்கவே இல்லை. அவங்கள கூப்பிட்டு கேட்போமா? வாங்க. என்ன பெனிட்டா, உங்களை புனித ஜூலியாவை மாதிரி இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கூட்டின்னு வந்தது யார்? அம்மாவும் தீபாக்காவும். அம்மாவும் தீபாக்காவுமா? அந்த தீபாக்கா தான் யாருன்னு தெரியல. எல்லாருக்குமே அவங்க தான் மேக்கப் போட்டுருக்காங்களே. கடைசியாக சொல்கிறேன் யாருன்னு. சரி, அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்மா நீங்கள் வீட்டில் எப்படி எப்படிலாம் இருக்கிறீங்கன்னு. சொல்லுங்கம்மா. பெனிட்டா வீட்டில் எப்படி இருப்பா? என் பேர் மேரி மணிமேகலை. நான் திருமலை பங்கிலிருந்து வருகிறேன். எங்கள் பொண்ணு பெனிட்டா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறா. மாத தொலைக்காட்சி அதுனா நல்லா விரும்பி பார்ப்பாவோ, நல்லா படிப்பா, ஊரை டான்ஸுக்கெல்லாம் போவா, நல்லா ப்ரைஸ் வாங்கி வந்துக்கிறா, அவார்டெல்லாம் வாங்கி வந்துக்கிறா. நல்லா பாட்டு பாடுவா, பாட்டு கிளாஸுக்கு போவா, பைபிள் நல்லா படிப்பா. ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பெனிட்டா, அவள் நல்லா நல்லா பயிற்சி கொடுங்க அவளுக்கு, அவள் என்ன விரும்பி படிக்கிறாளோ அவள் நல்லா படிக்க வைங்க, அவள் எது விரும்பி செய்கிறாளோ அது நல்லா செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜனங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் பார்க்கறத விட எல்லோரும் பார்த்து அவளை பாராட்டினே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மாத தொலைக்காட்சிக்கு நன்றி. என்ன பெனிட்டா, அம்மா உங்களை பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க, இன்னும் ஆனந்த கண்ணீருங்களா? நீங்கள் டெய்லியும் பைபிள் படிப்பீங்களா? எல்லாருமே எங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணாங்க. நீங்கள் எங்களுக்காக ஒரே ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா?
பெனிட்டா, நீங்கள் ரொம்ப அழகாக ஆடினீங்க. நீங்கள் ஆடின பார்த்து எனக்கே ஆடணும் போல் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மாதா டிவி நேயர்களுக்கும் ஆடணும் போல் தான் இருந்திருக்கும். உங்களுக்கு என்னுடைய சார்பாக அந்த பரிசு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இடத்துல உக்காந்துக்கிறீங்களா? இந்த 5 குட்டீஸும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த அழகுக்கு யார் காரணம்னு அவங்ககிட்ட கேட்டிருக்கு. தீபாக்கா தீபாக்கா தீபாக்கா, எல்லாருமே தீபாக்கான்னு தான் சொன்னாங்க. அந்த தீபாக்கா கிட்ட கேட்போமா அந்த பசங்களை பற்றி? இந்த 5 குட்டீஸும் தீபாக்கா 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 தீபாக்கான்னு தான் சொன்னாங்க. உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க சார், கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எங்கள் ஊர் பசங்க வந்து இந்த கேரக்டர் தான் இல்லைங்க சார், வேறு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா சிறப்பாக செய்வாங்க. அதே மாதிரி வந்து கோயிலுக்கு வந்து டெய்லி வருவாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கோயிலுக்கு வருவாங்க, பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி வந்து பைபிள் போட்டி, டான்ஸ் போட்டி, அந்த மாதிரி இப்போ கோயிலில் வந்து வேலை செய்கிறது, அந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் எங்கள் பிள்ளைங்க தான் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா தண்ணி மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க. என் கூடவே தான் இருப்பாங்க. பாட்டு கிளாஸ்லேயும் சரி, கோயிலில் வந்து எந்த வேலை செய்ய சொன்னாலும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பினை தந்த மாதா தொலைக்காட்சிக்கும் வேலூர் மறை மாவட்டத்திற்கும் திருமலை பங்கின் சார்பாக நன்றிகள். பார்த்தீங்களா நேயர்களே, இவங்க பசங்க தீபாக்கா தீபாக்கானாங்க. அந்த தீபாக்கா பேசுனது நம்ம கேட்டோம்ல, அதே மாதிரி நாமளும் நம்ம பங்கில் இருக்கிற சின்ன சின்ன குட்டீஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச ஊக்கத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களையும் வாழ்க்கையில் மேல் மேல் வளருவாங்க. இந்த பசங்களை இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்க முக்கியமான காரணம் அந்த பங்கினுடைய பங்கு தந்தையர் தான். அருள் பண்ணி டி ஆரோக்கியராஜ் ஃபாதர் தான். அவர் தான் இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு புனிதர் பற்றியும் பயிற்சி அளித்து அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவ்வளோ அழகாக பேச வச்சுருக்காங்க. அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 5 குழந்தைகளும் இவ்வளோ அழகாக எங்கள் கூட்டு வந்து இவ்வளோ அழகாக நம்மளை பேச வச்சிருக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ். அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நமக்காக ஒரு புனிதரையும் அவங்கள மனசில் வச்சுக்கின்னு அவங்கள நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த அந்த குட்டீஸ் அனைவருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். ஓகே குட்டீஸ், இந்த ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ அழகாக சொன்ன இந்த 5 குட்டீஸுக்கும் பரிசு தருவதற்காக வேலூர் மறை மாவட்ட ஆயரின் செயலர் தந்தை மரியசெல்வம் அவர் வந்திருக்கிறார். அவரை நம்ம வரவேற்போம். அன்பு நண்பர்களே, இன்றைய இறையாட்சியின் செல்லங்கள் நிகழ்ச்சிக்கு புனித டொமினிக் சாவியோ பங்கை சார்ந்த திருமலையிலிருந்து குழந்தைகள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்களை மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக அழைத்து வந்திருக்கின்ற அந்த பங்கினுடைய பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் குழந்தைகளை இங்கே அழைத்து இறையாட்சியினுடைய செல்லங்கள் இவர்கள் என்று எல்லோருக்கும் எடுத்துரைத்த எங்கள் வேலூர் மறை மாவட்டத்தினுடைய அன்பு ஆயர் தந்தை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக இவர்கள் இந்த நாளில் இயேசுவினுடைய செல்லங்களாகவே மாறி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக புனித டொமினிக் சாவியோவை போன்று இவர்கள் வாழ்வில் உயர புனிதத்தோடு வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். சின்ன சின்ன பூக்களே வாருங்க, கண்மணி சிட்டுக்களே